Lion Desert King Dates வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல strength எனக்கு. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா the Chennai Silks. 5th பர்த்டே. ஓகே. எங்களுக்கு மறக்க முடியாத பர்த்டேன்னு சொல்ல வரலாம். ஏன் அப்படின்னா திரும்ப சார் வருவார் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு வந்து தான் கம்மல் கோல்டு வந்தது மட்டும் இல்லை, கிஃப்ட்டு தங்கத்தில் கம்மல் வாங்கி இது போட்டோ மறக்கவே முடியாது. இதுவா? ஆமா ஆமா. இது வந்து நம்ம ஜனார்தன் சார் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணாரு. சேதனா போட்டு பின்னாடியே சுத்துறேன். கேரவன் போறாரு, காருக்கு போறாரு, பின்னாடியே சுத்தி சுத்தி எப்படியாச்சும் அண்ணன் அண்ணன்னு கேட்கலான்னு பார்த்து லாஸ்ட் போயிட்டு ஒரு இடத்துல பிடிச்சி அண்ணன் நில்லுங்கண்ணே முதல்ல உங்கள்கிட்ட ஒரு போட்டோ எடுத்து ஆகணும் பண்ணு. எடுத்துக்க தம்பி தாராளமா பண்ணு. ரொம்ப சிம்பிளா சொன்னாரு. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு அப்படின்னு. அப்புறம் என் ஒய்ஃபு கிட்ட வந்து சிரின்னு சிரிக்கிறா. என்னடா கிட்ட சிரிக்கிறான்னு பார்த்தா ஆமா, இந்த போட்டோ வந்து சீமராஜா படத்துல டக்குன்னு கேரவன் ஓப்பன் பண்றேன். கமல் வாங்க வாங்கினாரு. ஆக்சுவலா நான் கூட ரொம்ப நாள் பழகல. ஆக்சுவலா பயங்கர உரிமை எடுத்துட்டு சொல்லுங்க கமல், என்ன இது அர்ஜென்டா அப்படின்னாரு. இல்லை சார் அண்ணா இந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு பர்த்டே இருந்தது, கன்சீவ் ஆகிறக்கா, ஒரு பர்த்டே விஷயம் சொன்னீங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா. என்ன கமல் சொல்லுங்கன்னா ஒரு பெரிய செலிப்ரேஷனே போட்டார் அந்த கேரவான்ல. ரொம்ப ஸ்வீட்டான. ஆமா, லவ் யூண்ணே. 2 பேருக்கும் லவ் யூ தான். கண்டிப்பா. ஆமா ப்ரோ, இந்த போட்டோ பத்தி சொல்லுங்க. இது எடுத்தது வந்து எவ்வளவு பெரிய சந்தோஷங்கிறது இப்பதான் புரியுது. நண்பன் படத்தோட சக்சஸ் மீட். அந்த பையனை மட்டும் உள்ள விடுங்க கமல் அப்படின்னா என்ன அப்படியே தூக்கிட்டு போனாங்க. அவ்வளோ தியேட்டர் ஃபுல்லாகிடுச்சு. அப்படியே தூக்கிட்டு போயிட்டு உள்ள நிப்பாட்டுறாங்க. விஜய் சாரை பார்த்து நின்று இந்த அதுக்குள்ள விஜய் சார் கேட்டார், நீங்கள் தான் இன்டர்வியூ எடுக்கிறதா? இப்படி தான் வச்சுருந்தார். நீங்கள் தான் இன்டர்வியூ எடுக்கிறதா அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு. ஏன் லேட் ஆச்சு அப்படின்னு. இல்லை சார் வெளியில் டிராஃபிக்கு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. ஓகே, கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், ஐடியாவே இல்லை சார் அப்படின்னு. ஐடியாவே இல்லையா? சரி ரைட்டு. இதுன்னு என் ஒய்ஃப் ஒத்துக்கவே இல்லை. ஐயோயோ எங்கள் பரம்பரை இந்த ஃபோட்டோ இருக்கணும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அப்போ உட்கார கூட முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து விழுந்துருவா. எப்படியாச்சும் ஒரு ஃபோட்டோ கூட போஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி பேம்பர்ஸ்லாம் போட்டு அப்படியே ஒரு ஸ்டில் வச்சு நிற்க வச்சு உட்கார வச்சு எடுத்த ஃபோட்டோ அது. சார் பாப்பா வர டைம் ஆச்சு. வந்துட்டேன் வாங்க அப்படியே பஸ்ஸு. ஹோம் டூருக்கு வந்திருக்கோம். அப்பா ஹோம் டூர், அப்பாவோட இன்டர்வியூ, உங்க இன்டர்வியூலாம் எடுக்க வந்திருக்கோம். யாரு கேட்டு வர சொன்னீங்க? இப்பதான் ஸ்கூல் முடியுமா உங்களுக்கு? செம்மையா இருக்கு. எங்க இருந்து இந்த ஹோம் டூரை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அண்ணே ஃபர்ஸ்ட் பாப்பாவோட போட்டோஸ்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கண்டிப்பா. எந்த போட்டோ ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கலாம்? எந்த ஃபோட்டோவா இருக்குல்ல உங்க ஐடியா எப்படி? அண்ணா இந்த போட்டோ பத்தி சொல்லுங்கண்ணே. இந்த ஃபோட்டோவா? எஸ், இந்த ஃபோட்டோ பற்றி சொல்லணும் அப்படின்னா நாங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தோம். மொட்டை மாடியில் எடுத்த ஒரு பர்த்டே இது. இங்கே மொட்டை மாடியிலையா? ஆமாம் மொட்டை மாடியில் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் மொட்டை மாடியில் எடுத்தோம். ஒரு சிம்பிளாக எடுக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அதாவது நைட்டு 12 மணி வரை தெரியாது என் ஒய்ஃபுக்கு மொட்டை மாடி ஏதோ டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. திடீர்னு பார்த்தோம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி இருந்துச்சு. செட்டிங்ஸ்லாம் யார் ஐடியாண்ணே? இந்த ஐடியாலாம் இன்னொரு மொட்டை மாடியில் பண்ணது இந்த ஐடியா. காஸ்டியூம் இவங்கெல்லாம் டிசைன் பண்ணாங்க சிம்பிளாக பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பண்ண பர்த்டே இது 3rd பர்த்டே. ஸோ அதில் பண்ணது ஒரு சிம்பிளாக கேக் கட் பண்ணலான்னு ஆசைப்பட்டது. ஆனால் பார்த்தா பிரம்மாண்டமாக அமைஞ்சது. செம்மையா இருக்கு. அதில் காஸ்டியூம்ஸ் உங்களோட தீம் எல்லாமே செம்மையா இருக்கு. இது எல்லாமே என் ஒய்ஃப் டிசைன் பண்ண விஷயம். ஓகே, இந்த மாதிரி தான் காஸ்டியூம் இருக்கணும் அப்படின்ட்டு. இதுன்னு இது வந்து நான் சின்ன வயசுல நம்மளாம் அந்த 80s 90s பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல படுத்துட்டு ஆமா ஒரு ஜட்டி போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து கண்டிப்பா இருக்கும். என் ஒய்ஃப் ஒத்துக்கவே இல்லை. ஐயோயோ எங்க பரம்பரை இந்த ஃபோட்டோ இருக்கணும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அப்போ உட்கார கூட முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து விழுந்துருவா. எப்படியாச்சும் ஒரு ஃபோட்டோ கூட போஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி பேம்பர்ஸ்லாம் போட்டு அப்படியே ஒரு ஸ்டில் வச்சு உட்கார வச்சு எடுத்த ஃபோட்டோ அது. இந்த ஒரு ஸ்டில் பண்ணி உட்காந்துட்டேன். ஒரு தமிழ் தான் எடுப்போம். இது எப்படி உட்கார வச்சு எடுத்த ஸ்டில் அது. இது 3rd பர்த்டே இல்ல? ஆமா இது சிங்கிளா எடுத்த போட்டோ. இதுன்னு இது
இது இந்த வருஷம் லாஸ்ட் இயர்ல 5வது வருஷம் 5th பர்த்டே. ஓகே. ஆமாம், எங்களுக்கு மறக்க முடியாத பர்த்டேன்னு சொல்ல வரலாம். ஏன் அப்படின்னா திரும்ப சார் வருவார் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சர்ப்ரைஸ். ஆமாம், இதே இடத்துல நீங்கள் கதவு திறந்துட்டு வந்தீங்களே, இதே மாதிரி நாங்கள் 6 மணிக்கு கேக் கட் பண்ணலான்னு வச்சுருந்தோம். ஒரு 4:30 5 o'clock வந்து கதவு தட்டி உள்ளே வந்தால் திடீர்னு நான் குளிச்சுட்டு இருந்தேன். என் ஒய்ஃப் வந்து சார்னாங்க, வந்து கதவு தட்டிட்டு சீக்கிரம் வேணாம் இரு வரது வந்தேன். இங்கே நிற்கிறார், இதே இடத்துல நின்றாரு. என்ன கம்மல் ஃபங்க்ஷன் வச்சு இன்னும் குளிக்கலையா நீங்கள் அப்படின்ட்டு. நான் துண்டை கட்டிட்டு சார் என்ன சார் அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்க மேனேஜர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், சார் இங்கே அவைலபிள் கிடையாது. ஆனால் இந்த டேட் தெரிஞ்சுட்டு மேனேஜர் எந்த டேட் சொன்னா அப்படின்னா இந்த டேட் சொன்னா அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே திடீர்னு வந்து இந்த கம்மல் கோல்டு வந்தது மட்டும் இல்லை, கிஃப்ட்டு தங்கத்தில் கம்மல் வாங்கி உடனே கிளம்புறேன். ஃபாரின் கிளம்ப வேண்டியது. இல்லை சார் உடனே வாங்க கேக் கட் பண்ண கீழே கூப்பிட்டு போயிட்டு சார் மூலமாக தான் கேக் கட் பண்ணோம். மறக்கவே முடியாத ஒரு ஜிஆர்டிலேருந்து ஒரு கோல்டு ஒரு வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஓகே, செம்ம ஸ்பெஷல். இப்போ உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்ததும் நாதஸ்வரம் அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். ஆமாம், அவர் கையால் வந்து ஒரு கிஃப்ட்டு ஒரு பர்த்டே அந்த ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு. ஆமாம், ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். பட் நிறைய பேத்துக்கு இன்வைட் பண்ண முடியல. பட் இவர் வந்தது பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு பயங்கர ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மரியாதை கிடைச்சிச்சின்னு சொல்ல வரலாம். லைஃபே கொடுத்தவர். எந்த நேரத்தில் யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அது கரெக்டாக வந்து சேர்ப்பார். எனக்குன்னு கிடையாது, எனக்கு தெரிஞ்சல சின்னத்தில் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. கண்டிப்பா நிறையா. ஆனால் இந்த ஃபோட்டோ ஆமாம், 2 பெரிய ஸ்டார்ஸ் இப்போ. ஆமாம் மாதிரி இது ஃபோட்டோ மறக்கவே முடியாது. இதுவா? ஆமாம், இது வந்து நம்ம ஜனார்தன் சார் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணார். லாபமா? லாபம், கரெக்ட், சூப்பராக சொல்லிட்டீங்களே. லாபம். சரி, விஜய் சேதுபதியை பார்க்கணும் அப்படின்னு 96 படம் பார்த்துட்டு என் ஒய்ஃப் அந்த வாரம் ஃபுல்லாக வந்து சேதுரனை பார்க்கணும் ஒரே டார்ச்சரு. என்னடா இது அப்படின்ட்டு, ஏன்னா சேதனை பைத்தியம் ஆகிட்டா, அவ்வளோ பிடிச்சி போச்சு. சரி சேதனை பார்க்க போகலான்னு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம். போயிட்டு சேதனை நடந்து போயிட்டே இருந்தார். சார் பாப்பா வர டைம் ஆச்சு கரெக்டாக 3:30 ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஆமாம்மா, நான் ஃபுல்லாக அதிகமாக வச்சு போய் கூட்டு வந்துடலாம். ஓகே, இதை நம்ம அப்புறம் கண்டினியூ பண்ணிடுவோம். பாப்பாவை போய் ஃபர்ஸ்ட் கூட்டு வந்துடலாம். ஆமாம், வந்துட்டேன் வாங்க அப்படியே பஸ்ஸு. ஹோம் டூருக்கு வந்திருக்கோம். ஹோம் டூர், அப்பாவோட இன்டர்வியூ, உங்கள் இன்டர்வியூலாம் எடுக்க வந்திருக்கோம். யாரு கேட்டு வர சொன்னீங்க? இப்போ தான் ஸ்கூல் முடியுமா உங்களுக்கு? ஓகே, வாங்க வீட்டுக்கு போயிட்டு. வேன் போயிருமா? இல்லை, ஆமாம் போயிடலாம். நீ வராதனால எப்படி ஹோம் டூர் பண்ண போகிறோன்னு ஒரே குழப்பமாக இருந்தோம். இது தெரியுதா யார் சைக்கிள்னு? உங்கள் சைக்கிள் எதுங்க காட்டுங்க. ஓ, இதான் உங்கள் சைக்கிளா? ஆமாம். ஓகே, எத்தனாவது பர்த்டேக்கு வாங்கினது? நான் தான் வாஷ் பண்ணி இது பண்ணேன். எத்தனாவது பர்த்டே? என்ன மல்டிபர்பஸ் இது? இங்க பாருங்க. வண்டி துடைக்கிறது அதை இது வச்சுட்டு இங்கே இது பண்ணி பாரா. ஓகே, இது எத்தனாவது பர்த்டேக்கு வாங்கினது? ஓகே, இது செகண்ட் பர்த்டேக்கு வாங்கினதா? ஓகே, எனக்கு அப்படிதான் ஓகே. சரி, நீங்கள் உள்ளே போய் ரெடி ஆகிட்டுருங்க. நம்ம இன்டர்வியூ அந்த இதெல்லாம் இருக்குது. நீங்கள் போயிட்டு உள்ளே ரெடி ஆகிட்டுருங்க. அது ஆக்சுவலாக ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ரீல் 2 பேரும் பண்ணிடுவோம். ஒரு ரீல் பண்ணிட்டு தான் ஒரு பாட்டுக்கு ஆடிடலாமா? கண்டிப்பா. வா, ஒரு ரீல்ஸ் ஆடிடலாம். வா, 3 பேர் ஆடிடலாம் வாங்க. எப்படி? அவங்க ரெடி ஆகிட்டு வேணா வரட்டும். சரி, ரைட். ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். 96 பார்த்துட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். படத்தை ஒரு 10 தடவை பார்த்துட்டா. 5 நாளில் 10 தடவை பார்த்துட்டா. ஆக்சுவலாக சொல்ல போனா விஜய் சேதுபதி நான் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம், எனக்கு வாய்ப்பு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னா இல்லை, சான்ஸே இல்லை, நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு உடனே அங்கங்கே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். லாஸ்ட்டில் லாபம் ஷூட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி நேராக போகலான்னு நேராக போயிட்டு போனேன். சேதனை பின்னாடியே சுற்றுறேன். கேரவன் போகிறாரு, காருக்கு போகிறாரு, பின்னாடியே சுற்றி எப்படியாச்சும் அண்ணன் கேட்கலான்னு பார்த்து லாஸ்ட்டில் போயிட்டு ஒரு இடத்துல பிடிச்சி அண்ணன் நில்லுங்கண்ணே, முதல்ல உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆகணும்னு. எடுத்துக்க தம்பி தாராளமாக அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொன்னார். என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு அப்படின்னு. அப்புறம் என் ஒய்ஃபு கிட்ட வந்து சிரின்னு சிரிக்கிறா. என்னடா கிட்ட சிரிக்கிறான்னு பார்த்தா சேதுனருக்கு டூப் போட வந்த ஒரு சேதுபதி வந்து வடந்து சிரிக்கிறா. என்னடா அண்ணன் ரொம்ப சிம்பிளா இருப்பாருன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சிம்பிளா அப்படி பின்னாடிலாம் நடந்து போறாரு வைக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா கிடந்து சிரிச்சிட்டா. நம்பவே முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப டல்லாயிட்டேன் நான். ஆக்சுவலாக டல்லாயிட்டு இவ்வளோ ஒரு பக்கம் சிரிச்சிட்டாலா அசிங்கப்பட்டுட்டோன்னே லாஸ்ட்டு ஷூட்டிங் முடிஞ்சு பேக்கப் ஆயிடுச்சு. அன்றைக்கி லாஸ்ட் டே வேறு. பேக்கப் ஆகி கிளம்பிட்டாங்க. உடனே ரமேஷ் திலக்கு என்னை பார்த்துட்டு, டேய் கமல் இன்னும் இங்கே நிற்கிற அப்படின்னா. இல்லத்தில் இந்த மாதிரி அண்ணனை கூட ஃபோட்டோ எடுக்கலாம் வந்தேன், இந்த மாதிரி ஷூட்டிங் வேறு பேக்கப் ஆயிடுச்சு, என்ன பண்ணுன்னு தெரில அப்படின்னு.
என்னடா என்கிட்ட சொல்ல வேணாமாடா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கணும் எனக்கு வச்சு சேதுனை இங்கேருந்து ஹைதராபாத் ஏதோ படத்துக்கு கிளம்பிட்டு இருந்தார். உடனே சேதுனை நிப்பாட்டி என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், கமல் வந்திருக்கான், அவன் கூட ஃபோட்டோ எடுத்துக்க சேதுன்னு சொல்லிட்டு ரமேஷ் திலக்கு உடனே கிளம்புன காரை நிப்பாட்டி அண்ணனை இறக்கி விட்டு அந்த டைமில் அப்போ மொபைல் என்கிட்ட ஒழுங்காக இல்லை ஆக்சுவலாக. அந்த டைமில் வந்து ரமேஷ் திலக்கு தான் அந்த ஃபோட்டோ ஆனால் அண்ணன் கையிலே கொடுத்தாப்புல, நானே எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுனை எடுத்து கொடுத்தாரு. ஸோ அந்த ஃபோட்டோக்காரன் வந்து ரமேஷ் திலக் தான். ஓகே. ஆமாம், மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் அது. ஓகே. அதுக்கப்புறம் தான் அப்பா அந்த டூப்ளிகேட் நான் இவரை பார்த்தேன் நான் விஜய் சேதுபதி ஐயா. அவரையும் நீங்க நம்பி விஜய் சேதுபதி எனக்கு என்ன தெரியுமா அதே மாதிரி இருந்தாரு தலை, அப்படியே இருந்தாரு. கெட்டப் சேஞ்ச் அண்ணன் ரொம்ப சிம்பிளா தானே இருப்பாரு, ரொம்ப சிம்பிளா இருக்க போதும் பின்னாடி சுத்தி சுத்தி வச்சு அப்பா இது மறக்க முடியாத இன்சிடென்ட் இது. ஆமா, இந்த போட்டோ வந்து சீமராஜா படத்துல பாப்பா வந்து அந்த டைம் வந்து 5ஆவது மாதம் 6ஆவது மாதம்னு நினைக்கிறேன் கன்சீவ் ஆகிருந்தாங்க. ஸோ என் ஒய்ஃபுக்கு வந்து பர்த்டே வந்துச்சு கரெக்டாக. அப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி அந்த பழைய வீடு அசோக் நகரில் இருக்கும்போது வீட்டுக்கு பின்னாடி தான் ஷூட்டிங் நடந்துருந்துச்சு சீமராஜா அப்படின்னு. அப்போ ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாம் அவளுக்கு, அன்னைக்கு கரெக்டாக பர்த்டே வந்துச்சு. அப்புறம் போயிட்டு அவங்க மேனேஜர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சிவானண்ட போயிட்டு பாண்டி கமல் வந்திருக்குன்னு சொல்லுங்கள், அவருக்கு தெரியாது, மேக்ஸிமம் தெரிய வாய்ப்பு இல்லை, கேட்டு பாருங்கள், அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருன்னா நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு. ஒன்று வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரான். அப்புறம் என் ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆனதுனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மேனேஜர் கேட்டார், கமல் வந்துட்டீங்களா வந்துட்டார் அப்படின்னு. உடனே ஷூட்டிங் டைமில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இவருன்னு கேரவனுக்கு வந்துட்டு வர சொல்லுங்கள் கமல் அப்படின்ட்டு. டக்குன்னு கேரவனை ஓப்பன் பண்ணுறேன், கமல் வாங்க வாங்கினார். ஆக்சுவலாக நான் கூட ரொம்ப நாள் பழகலை ஆக்சுவலாக. பயங்கர உரிமை எடுத்துகிட்டு சொல்லுங்க கமல் என்ன இது அர்ஜென்ட்டாக அப்படின்னாரு. இல்லை சார் அண்ணா இந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு பர்த்டே இருந்தது, கன்சீவ் ஆகிறக்கா, ஒரு பர்த்டே விஷயம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா. என்ன கமல் சொல்லுங்கன்னா ஒரு பெரிய செலிப்ரேஷனே போட்டார் அந்த கேரவானில். ஸோ மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோ இது. ஓகே. ஆமாம், அதுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேனேஜர்லாம் வெயிட் பண்ணுறாங்க ஷார்ட் ரெடி அப்படின்னு. எனக்காக ஒரு ½ hour டைம் ஸ்பெண்ட் பண்ணார். அதுலேருந்து ஒரு நம்பரை என்ன நம்பர் மாற்றினாலும் சரி ஒரு நம்பரை எப்படியாச்சும் நான் கலெக்ட் பண்ணி வாங்கிடுவேன், முக்கியமான பிள்ளைகிட்டு வாங்கிடுவேன். இன்றைக்கி வேறு பாப்பாவுக்கு பர்த்டே அப்படின்னா அவர் விஷ் பண்ணிடுவார். ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னா வீடியோ மெசேஜ் அனுப்பிடுவார். என்ன அப்படின்னா அண்ணன் சோஷியல் மீடியாவில் போடக்கூடாது, ஏன்னா அந்தந்த கெட்டப்பில் இருப்பார். லாஸ்ட் பர்த்டே கூட அமரன் அந்த முடி கெட்டப்பில் இருந்தார். அதுக்கு முன்னாடி கொரோனா டைமில் வீட்டிலேருந்து அனுப்பிவிட்டார். ஸோ இது சோஷியல் மீடியாவில் போட வேணாம், அவர் கெட்டப்பில் இருப்பார், அதை நம்ம வெளியில் காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தேன். அவர் ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருந்தார், இந்த வீடியோ இப்போ பாப்பாவுக்கு புரியாது, அவர் பெரிய ஆள் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ போட்டு காட்டுங்க அவளுக்கு புரியும் அப்படின்னு. உண்மையிலே சிவானை வந்து அப்போ பர்த்டே விஷஸ் பண்ணும்போது அவளுக்கு புரியல. 3 வயசுலலாம் சிவானா யாருன்னு அவளுக்கு தெரியல. இப்போ பார்த்தோன்னே சிவானை பர்த்டே விஷ் பண்ணலையான்னு கேட்பா. அதனால அண்ணன் எப்படியாவது ஒரு விஷயம் சொல்லி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பாரு. வருஷம் எங்களுக்கு பர்த்டே விஷஸ் வந்துடும் அண்ணன்ட்டு. ரொம்ப ஸ்வீட்டானா. ஆமாம், லவ் யூண்ணே, 2 பேருக்கும் லவ் யூ தான் கண்டிப்பாக. ஆமாம், இது நம்ம சின்னத்திரை விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது பெரிய சேதுபதி, இது சின்ன சேதுபதி. இப்போ இது சீரியல் ஆக்சுவலாக என் சீரியல் யார் பெருசாக பார்க்க மாட்டாங்க வீட்டில். இப்போ ரீசெண்டாக சிறகடிக்க ஆசை சீரியல் பார்த்துட்ருக்காங்க. முத்துன்னு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக என் பாப்பாவுக்கும் முத்து ரொம்ப பிடிக்கும், என் ஒய்ஃபோட அம்மாவுக்கும் முத்துனா ரொம்ப பிடிக்கும். அப்போ திடீர்னு பர்த்டேக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் சிறகடிக்க ஆசை சீரியல் நடிக்கிற ரோஹிணி கேரக்டர் அவங்க ஷாலுமே என் கூட நடிச்சா பூவத்திலையா பண்ணாங்க. அப்போ ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி முத்து ஒரு நம்பர் கிடைக்குமா, நான் பேசணும் அப்படின்னு. நம்பர் கிடச்சிச்சு. இந்த மாதிரி பிரதர் பாப்பாவுக்கு பர்த்டே ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் எங்கே ஸ்பாட்னு சொல்லுங்கள், நான் வந்து அவங்க கூட உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னு. என்ன நான் எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கண்ணே நான் வர்றேன் அப்படின்னு. ஐயோ வேணாம், நீங்கள் நாங்கள் வர்றோம், வந்து ஸ்பாட்டில் வந்து ஒரு கேக் கட்டிங்கோ இல்லைனா ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னு. ஆனால் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், உங்கள் லொக்கேஷன் மட்டும் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி இந்த வீட்டு லொக்கேஷன் அனுப்பிவிட்டு விடிய காலை ஒரு 10 மணிக்கு வரேன்னு சொன்னார். 9:30 வந்துட்டு இதேமாதிரி கதை ஓப்பன் பண்ணி வந்துட்டு பாப்பாவுக்கு தெரியாது, என் ஒய்ஃபுக்கும் தெரியாது, அவங்க அம்மா வந்திருந்தாங்க, அவங்க அம்மாவுக்கும் தெரியாது. காரணம் பயங்கர ஹாப்பி மோட் ஆகிட்டாங்க. உடனே கேக்லாம் ரெடியாக இருந்துச்சுல, உடனே எடுத்தீங்கன்னே வச்சு கட் பண்ணிட்டு. அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஇன்சிடெண்ட்டாக நாங்கள் 2 பேரும் பிங்க் கான்செப்டில் இருந்தோம். அன்றைக்கி வந்து வெற்றி பிரதரும் பார்த்தீங்கன்னா பிங்கில் வந்தார். இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதோ ஒரு ரெடியாகி ஒரு ஃபங்க்ஷன் ப்ரிப்பேர்டான மாதிரி இருக்கு, எல்லாமே பிங்க் கலரில் இருப்போம். ஓகே. ஸோ மறக்க முடியாத ஒரு பிக்ஸ். ப்ரோ இந்த ஃபோட்டோ பற்றி சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோவை பற்றி இது எப்படி எடுத்தோங்கிறத தாண்டி இது எடுத்தது வந்து எவ்வளோ பெரிய சந்தோஷங்கிறது இப்போ தான் புரியுது. ஆக்சுவலாக நான் வந்து ரேடியோ மிர்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆர்ஜேவா.
அப்போ வந்து திடீர்னு தங்கரயில் தேட்டர் மதுரையில் ஓனர் ஃபோன் பண்ணார் ரமேஷ் சார். உடனே கமல் எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி ரூமில் இருக்கேன் அப்படின்னு. உடனே கிளம்பி வர முடியுமா அப்படின்னாரு. அவர் கேட்டார்னா உடனே வந்துடுவேன். உடனே வந்துட்டு என்ன சார் அப்படின்னா உடனே அர்ஜென்ட்டாக வாங்க ஒரு 1/2 hour வந்தாங்க அப்படின்னாரு. நான் போகிறதுக்குள்ளே கொஞ்சம் டிராஃபிக் லேட் ஆயிடுச்சு. ஒன்று பார்த்தா பயங்கர க்ரௌடு. அவர் தேட்டர் தங்கரிகள் தேட்டர்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. தெரியுமா மதுரை தங்கரயில் தேட்டர் பக்கத்தில். உடனே போகிற செம்ம கூட்டம், ஒரு 1000-1500 பேர் வெளியே நிற்கிறாங்க. என்ன இது பிரச்சனையா என்னாச்சு அப்படின்னா என்ன கேட்குறேன். என்ன சொன்ன என்ன சார் விஜய் வந்திருக்காரு, தளபதி வந்திருக்காரு தெரியாதா அப்படின்னு. என்னது தளபதி வந்திருக்காரா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் என்ன சார் வந்துட்டு சார் என்னக்கா ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. சார் வந்துட்டு சார் என்ன ஆச்சு அப்படின்னு. நீங்கள் தான் இன்டர்வியூ எடுக்கிறீங்க விஜய் சார் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு. அப்புறம் அந்த க்ரௌடில் வந்து விலகுடான்னு சொல்லிட்டு அந்த டோர் லாஸ்ட் என்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டேன். போய்ட்டு பார்த்தா விஜய் சார் அவங்க ரசிகர் மன்ற ஆட்கள் அப்புறம் வந்து எல்லாமே நிற்கிறாங்க மேலே ஸ்டேஜில். நண்பன் படத்தோட சக்ஸஸ் மீட் தேட்டரில் மக்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. வந்தோட என்னை அனுப்பணும். ஆக்சுவலாக நான் கை தட்டுறேன் சார் கத்துறேன். அவர் கேட்கல. அப்புறம் என்ன தம்பி என்ன நான் போனால் தான் இன்டர்வியூ எடுக்க முடியும் சார் அப்படின்னு. உடனே அவங்க பார்த்துட்டாரு ரமேஷ் சார் பார்த்துட்டாரு. உடனே பார்த்து மைக்கு பிடிச்சிட்டு அந்த பையனை மட்டும் உள்ளே விடுங்க கமல் அப்படின்னா என்னை அப்படியே தூக்கிட்டு போனாங்க. அவ்வளோ தேட்டர் ஃபுல்லாகிடுச்சு. அப்படியே தூக்கிட்டு போயிட்டு உள்ளே நிப்பாட்டுறாங்க. விஜய் சாரை பார்த்து நின்று இந்த அதில் விஜய் சார் கேட்டார் நீங்கள் தான் இன்டர்வியூ எடுக்கிறதா இப்படி தான் வச்சுருந்தாரு. நீங்கள் தான் இன்டர்வியூ எடுக்கிறதா அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு. ஏன் லேட் ஆச்சு அப்படின்னு. இல்லை சார் வெளியில் டிராஃபிக்கு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. ஓகே கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார் ஐடியாவே இல்லை சார் அப்படின்னு. ஐடியாவே இல்லையா சார் ரைட்டு. அப்புறம் மைக் எடுத்து கொடுத்தாங்க. என்கிட்ட மைக் கொடுத்தாங்க. லைஃப்பில் சான்ஸ் கிடச்சிருக்கு, ஃபஸ்ட்டு சான்ஸ். அதுவும் விஜய் சார் கூட அதுவும் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். என்னங்க அப்படின்னாரு. இது இருங்க சார் முதல்ல நான் ரசிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபன். அதாவது விஜய் சார் மைண்டில் ஒன்று ஆசை இருக்கும்ல, ஒரு ஃபேன் பாய் மோடு தான் அதெல்லாம். சார் ஆட வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆட வச்சேன். பாட வைக்கணும்னு சொன்னேன், பாட வச்சேன். ஒரு சிரிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், சிரிக்க வச்சேன். அந்த இன்டர்வியூ என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. கண்டிப்பா இன்டர்வியூல இப்ப ரூம்குள்ள நடந்துட்டு இருக்கு. நீங்க 1500-2000 பேருக்கு மத்தியில. ஆமா தேட்டர்ல ஆக்சுவலா எனக்கு அப்பெல்லாம் போட்டோஸ் போன்லாம் கிடையாதுல்ல. அப்புறம் வந்து இந்த போட்டோலாம் கிடைக்கல எனக்கு ஆக்சுவலா. அப்புறம் வந்து அவங்க லோக்கல்ல அந்த லோக்கல் சேனல்லாம் ஒவ்வொருத்தரையும் கெஞ்சிட்டு யாராச்சும் போட்டோ வச்சிருக்கீங்களா, போட்டோ வச்சு எவனுமே தரல. அப்புறம் கடைசியா ஒரு வருஷம் கழிச்சு வந்து யூடியூப்ல யாரோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இந்த மதுரைக்கு விஜய் வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பயங்கர பரபரப்பாக வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபரை பிடிச்சி அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து வாங்கின ஃபோட்டோ கிளிப்ஸ் அதெல்லாம் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் இருக்கு. இதுல வந்து சின்ன ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சிருந்தேன். அப்படியே சீரியஸ்லி செம்மையா சிரிச்சாரு சார். ஆக்சுவலா கண்டிப்பா இல்லை ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன் ஆக்சுவலா சார். அப்போ வந்து இனியா நடிச்சுதான் நினைக்கிறேன் நண்பன் படத்துல. நான் கேட்டேன் என்ன கொஸ்டின் கேட்டேன்னா, நீங்க ஜோதிகா கூட நடிச்சிட்டீங்க சார், சிம்ரன் கூட நடிச்சிட்டீங்க, அப்புறம் இனியா கூட நடிச்சிருக்கீங்க. இலியானா சாரி இலியானா. ஸோ இந்த 3 ஹீரோனை தூக்கி பார்த்தால யார் ரொம்ப வெயிட் அதிகம் அப்படின்னு கேட்கலப்பா அப்படின்னாரு. திருப்பியோட கேட்குறேன் சார், போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் சிம்ரன் மேம் அப்படின்னாரு. ஓகே பயங்கரமான மூமெண்ட் அது. அப்புறம் இந்த பாட்டு வர பண்ணாரு, என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான் பாடினாரு. அப்படியே தேட்டரில் அப்ளாஸ் பறந்துச்சு. எத்தனை நாள் ரிலீஸ் ஆகி ஆக்சுவலி 1 வீக் தான் இருக்கும் நினைக்கிறேன். 1 வீக்லேயே அந்த டைம் வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து வேட்டைக்காரன் படத்துல வந்து நான் சூரியன் எஃப்எம் ஒர்க் பண்ணும்போது இன்டர்வியூ கொடுத்தாரு. ஸோ அது வந்து மறக்க முடியாத மூமெண்ட். கண்டிப்பா இப்போ நினைச்சாலும் பார்க்க முடியல தலைவரை. பட் இதே எனக்கு ரொம்ப ப்ரீசியஸான கண்டிப்பா இப்போ இனிமே அவர் நினைச்சாலும் யாரும் போய் இன்டர்வியூ எடுக்க கூட சான்ஸே இல்லை. இப்போ நிறைய விஷயங்கள் இங்க அவார்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் யாருக்குண்ணே? இந்த அவார்ட்லாம் யாருக்கு? இந்த அவார்டு ஃபுல்லா என்னதுதான். இது எல்லாம் இது இங்க வாங்கினது, இது அங்க வாங்கினது. ஐயோ இல்ல இந்த அவார்ட்லாம் அவரு தானே. எங்க இப்ப சொல்லுங்க யாரோடது பப்பு? ஆமா சார் இந்த அவார்டு ஃபுல்லா அவங்கதுதான். இதுல ஒரே ஒரு அவார்டு சந்திரலேகான்னு ஒரு சீரியல் பண்ணேன் 2000 எபிசோடு. ஆமா கேள்விட்டுவீங்க. அந்த 2000 எபிசோட்ல இருந்தேன். அதுக்காக இந்த ஒரு மெடல் என்னது ரொம்ப முக்கியமா. அடப்பா அசிங்கப்படுத்தி அப்பா. இது எல்லாமே அவ வாங்கின அவார்டு தான் பிரதர். அவ ஸ்கூல் ஓகே இது அப்பாதா. ஆமா மத்ததெல்லாம் அவ வாங்கினதான். இது ஸ்கூல்ல வாங்கினது. எதுக்கு வாங்கின? ஓகே டிராயிங், கலரிங், டான்ஸ் எல்லாத்துக்கும் வாங்குவா. மியூசிக் அதான் சொன்னார் அப்பா சொன்னார், கீபோர்ட்லாம் நீங்க தான் வாசிக்கிறீங்க, கிளாஸ்லாம் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2nd ஸ்டாண்டர்ட்ல
செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே இவ்வளவு அவார்டுனே ஆமா நீங்க இவங்க இருக்கும்போது நீ ஏன் வந்து இல்லாத போது இதெல்லாம் நான் தான் இப்போ க்ளோஸ் அப்லாம் வச்சிருக்கே தேவையில்ல இல்ல நானே சொல்லி ஏமாத்தி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கூட நானும் ஓகே சரி அண்ணன் வாங்கியிருப்பாரு போல எல்லா சீரியலுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானே. ஐயோ இப்படி ஆயிப்பட்டு. உங்களோட அவார்ட்ஸா மோஸ்ட்லி இங்க இருக்கிறதெல்லாம் இது உங்களோட தான். ஓகே ஆமா வேற இதெல்லாம் உங்களோடது இல்லனே எது இது அதுலயும் அவார்டு நிறைய இருக்கும். ஓகே என்னடா கை இது இதுவா ஆமா இது எடுத்து பார்க்கலாமா? எடுங்க அப்படியே. ஆமா இது ஆக்சுவலா ஆமா நாங்க இது காரணம்ல எங்க அப்பா அப்பா அப்பா. என்ன காரணம் என்ன காரணம் இது என்னது இது ஃபர்ஸ்ட் இது என்னதுன்னே தெரியல. நான் சின்ன வயசுல என் கையை உள்ள போட்டு நான் எடுத்தேன். எடுத்துக்கிட்டு எங்க அம்மா பிச்சை எடுத்தாங்க. சரி ஹல்யான்னு இதை அப்படியே வச்சுட்டு வந்துடுறேன்னு எங்க அப்பா கையை எடுத்துட்டு போனாங்க. டபக்குன்னு கீழே போட்டு உடைச்சிட்டாங்க. உடைஞ்சதா இது? உடைஞ்சது டேமேஜ் ஒட்ட வச்சதுல தான் அந்த கிரீன் இதுவாகி வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இது என்னதுன்னு எதுல பண்றது இது? ஆக்சுவலி இது வந்து நார்மலா எல்லாருமே இப்ப பண்றாங்கல்ல அந்த இம்ப்ரெஷன்ல. சோ அதுல நானே என்ன பண்ணியிருந்தேன், ஒரு பர்த்டேக்கு வெளியே கொடுக்காம அந்த ஹேண்ட் இது மட்டும் நானே பண்ணியிருந்தேன். பண்ணி வெளியே கொடுத்து நம்ம ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்னு வச்சிருந்ததை தான் இவங்க எடுத்துட்டு போகும்போது உடைச்சிட்டாங்க. உடைச்சதை அப்புறம் அது யாரு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க தான் நான் இப்படி ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி அந்த உடஞ்ச இடத்துல ஒரு ரிங் மாதிரி அவங்களே செட் பண்ணி அப்படி மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே பாவனே பாப்பா அவள வெறுப்புல இப்பவும் மறைச்சிட்டு இருக்காங்க உங்களை. சாரி இது சாரி வண்ணன பூரி வண்ண சாரி பூரி. ஐயோ ஐயோ என்ன மக்கள் இப்படி திட்டுறா? எங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சவங்க பண்ணி கொடுத்தாங்க. இதுவா நல்லா இருக்குல்ல கியூட்டா? இதுல தான் அந்த நோட்புக் பிக்சர். இப்பதான் கனெக்ட் ஆகுது எனக்கு. அந்த நோட் புக்ல கவர் இது பண்ணிருந்தீங்கல்ல. இந்த அப்பா வாயை திறந்தாலே பொய் அப்பாவும் கஷ்டப்பட்டு தானே வந்திருக்காரு இந்த இடத்துக்கு. அதையும் நீங்க வந்துட்டு யோசிக்கணும்ல. கஷ்டம் பட்டுருக்காங்க. அப்புறம் இப்ப இருக்கிறத வச்சு நீங்க சொல்லக்கூடாது இல்ல. அப்பாவும் கஷ்டப்பட்டு தானே வந்திருப்பாரு ஒரு இடத்துக்கு. கஷ்டமே தெரியல. எனக்கு வந்து ஏதாவது அப்பா சீரியல் பூங்குடி எல்லாம் பண்றாருல, அதுக்கு போகும்போது ஒரு மேக்கப் பண்ணி போட்டு விட்டுருந்தோம். பின்னாடி திரும்ப நல்ல டார்க்கா இருக்கு. லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சிட்டு காமிக்க தான் போறேன். லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல ஸ்ட்ரெngth எனக்கு. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.